இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. வாங்கம்மா. அர்ச்சனை பண்ணணும் சாமி. ராசி நட்சத்திரம் சொல்லுமா. மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். பேரு கேட்க மறந்துட்டோமா? பேரு முருகன் பேர்லயே பண்ணிருங்க. சரிம்மா. கொடுங்கம்மா. பேர் ராசி என்னம்மா? மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். அடடா, என்ன ஒரு தெய்வ செயல் பாருங்க. 2 பேரோட ராசி நட்சத்திரமும் ஒன்னா இருக்கு. பேரை சொல்லுங்க. கார்த்திகேயன். அவங்க முருகன்கிற பேருக்கு பண்ண சொல்றாங்க, நீங்க கார்த்திகேயன்கிற பேருக்கு பண்ண சொல்றீங்க. கார்த்திகேயனாலும் முருகன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். முருகா, என் சின்னத்தானுக்கு நான் மறக்க முடியாத பிறந்தநாள் பரிசு கொடுக்க போறேன். அந்த பரிசு உன் சன்னதிக்கு முன்னாடியில தான் இருக்கு. அத நான் நல்லபடியா என் சின்னத்தான் கையில ஒப்படைக்கணும். என் சின்னத்தான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இத உன்னதான் என் வாழ்நாள் வேண்டுதெல்லாம் உன் முன்னாடி வைக்கிறேன். அத நிறைவேற்றி கொடு முருகா. கடவுளே, அண்ணன் தான் என் பொண்டாட்டின்னு நீ முடிவு பண்ணிட்ட. வேற வழியே இல்லாம நானும் அதை ஏத்துக்கிட்டு அண்ணத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ரம்யாவை ஏன் இங்க வர வச்சு என்னோட வாழ்க்கையில இப்படி விளையாடுற? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? எதுக்காக என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டேன்? அண்ணத்துக்கும் ரம்யாவுக்கும் நடுவுல நான் ஒரு குற்றவாளியா நின்றுட்டு இருக்கேன். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம இந்த பிரச்சனையை நீதான் நல்லபடியா தீர்த்து வைக்கணும். நான் ஒண்ணு மட்டும் தான் நம்பிட்டு இருக்கேன். எங்க எங்க இங்க இருந்த பொண்ணை காணோம்? அதுக்குள்ள எங்கம்மா போனாங்க? அர்ச்சனை தட்டு கூட வாங்கலையே. ஐயா, அவங்களும் நான் அர்ச்சனை பண்ண இதே ராசி நட்சத்திரத்துக்கு தானே பண்ணாங்க. அதனால அவங்க அர்ச்சனை தட்டியும் எங்களுக்கே கொடுங்க. அந்த புண்ணியம் எங்களுக்கே கிடைக்கட்டும். இதுவும் உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு விதிச்சிருக்கு போல இருக்கு. இப்படியெல்லாம் அமையறது ரொம்ப அபூர்வமா.